எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம் கயல். ஒருவேளை பேங்க்ல லோன் கிடைச்சிருந்தா கூட நான் அந்த பிஸ்னஸை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நான் என் அம்மா கூட இருந்தப்பவே கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை எப்படிலாம் டெவலப் பண்ணணும்னு நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருந்தேன். எனக்கு எப்பவுமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கிடெக்சர், இந்த லேண்டு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கான பிசினஸ்ல இறங்கணும்னா நமக்கு தோராயமா எவ்வளவு ஆகும்? கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும். மினிமமா ஒரு லேண்டை வாங்கி அதை பிளாட் போட்டு கஷ்டப்பட்டு சேல் பண்ணணும். அதில் வர பணத்தை வச்சு பெரிய பிளாட் வாங்கி அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை சேல் பண்ணணும். இது ஒரு செயின் லிங்க் மாதிரி ஒரு பிஸ்னஸ் கயல். ஆனால் ஒன்ஸ் நம்ம பிஸ்னஸ் கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பெருசாக வந்துடலாம். நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லவா? சொல்லு. நாம ஏன் படிப்படியா முன்னேறணும்னு நினைக்க கூடாது? இல்ல, இப்போ ஆரம்பத்திலேயே பெரிய அளவுல நீ சொல்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னா தானே நமக்கு இப்போ நிறைய பணம் தேவைப்படும். அதுக்கு பதிலா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நாம அதுக்கான பணத்தை ரெடி பண்ணா என்ன? சின்னதானா எப்படி? பேசாம மளிகை கடை ஆரம்பிச்சலாமா? டேய், என்னடா பேசுற? அதெல்லாம் சரி வராதுடா. மாப்பிள்ள போய் மளிகை கடையில உட்காருவாரா? மாப்பிள்ள, பேசாம நம்ம ஏன் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாது? எங்களுக்கு அதுல அனுபவம் இருக்கு, நாங்களும் உங்க கூட இருப்போம்ல. ஆசானே, மளிகை கடையே வேணான்றீங்க, ஹோட்டல்ல போய் மட்டும் உட்காரலாமா? அங்க போய் வடகரில் கடை சொல்றீங்களா அவரை? சும்மா ஏதோ பேசணும் பேசாத ஆசானே.